சஹி க்ரோச்செட் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ். இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு க்ரோஷே எப்படி ஆரம்பித்தாங்க, அதனோட வரலாறு. க்ரோஷே அப்படின்னா வலைப்பின்னல். இந்த வலைப்பின்னல் இந்த வார்த்தை எதுலேருந்து வருதுன்னா ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஃப்ரெஞ்சில் தான் க்ரோஷே அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னா கொக்கி பின்னல் அப்படிங்கிறதும் வலைப்பின்னல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. இது சைனீஸோட இதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் சவுத் அமெரிக்கனோடதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் மிடில் ஈஸ்டோடதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எங்கே ஆரிஜின்ங்கிறது யாருக்கும் தெரியலை. இது ஒரு பழைய காலத்து கலை. இதில் நம்ம குல்லா பின்னுறதோ இல்லை தொப்பி பின்னுறதோ அதோடு நிற்காது. இது நம்ம ஐரிஷ் க்ரோஷே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாய்ஸுக்கு மன்னிக்கணும், ஐரிஷ் க்ரோஷே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, குட்டி குட்டி க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி பண்ணலாம். டாய்லிஸ் பின்னலாம். இந்த மாதிரி நிறைய வகையான க்ரோஷேயில் நிறைய இருக்குது. க்ரோஷேங்கிறது ஒரு கடல் போல். அதில் என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு க்ரோஷேக்கு நமக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவை க்ரோஷேட் ஹூக்ஸு. ஹூக்ஸ் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஹூக்ஸ் ஆகும். நான் 10-12 வருஷமாக பின்னிகிட்ருக்கேன். எனக்கு பிராண்ட் நேமு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நான் வாங்கலை. பேசிக்கான ஹூக் இந்த இதிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதில் தான் வாங்கினேன். 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆச்சுது எனக்கு நான் வாங்கும்போது. இப்போ ஒரு 400-500 ரேஞ்சில் இருக்கும். இதில் என்கிட்ட இருக்கிறது 0.6 mm -10 mm வரைக்கும் நான் ஹூக் வச்சுருக்கேன். இந்த 10 mm ஹூக்ஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா மேட்ஸு பின்னுவேன். பெரிய பெரிய மேட்ஸு நமக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு நான் அந்த 10 mm ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஹூக்ஸில் ரொம்ப முக்கியமாக தேவை பார்த்திங்கன்னா 1.10, 2.5, 3 to 5 உள்ள மாடல்ஸ், அண்ட் 8 அல்லது 9 அந்த ரேஞ்சில் ஒரு ஹூக். இந்த 4 ஹூக் இருந்தாலே ஒருத்தவங்க க்ரோஷே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கர்ஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி டாய்லிஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நிறைய காம்ப்ளிகேட்டடான ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 ரவுண்ட்ஸுக்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் நம்ம பின்னும்போது மார்க்கர்ஸ் இருந்தால் தான் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கர்ஸ், அப்புறம் வேறு பேசிக்காக அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு நீடில் வேணும். நீடில்ஸ் தேவைப்படும். அப்புறம் இந்த ஸ்மால் இதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ஃபேன்சியான மாடல்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்டீல் இருக்குது இல்லையா, இது ரொம்ப நாள் உங்களுக்கு உழைக்கும். பேசிக்கான ஸ்டீல் நீடில்ஸ், ஓகேயா. மாரி நீடில்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மாடலில் இருக்கும், அது வேணும். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் ஃபினிஷிங்க்கு ஒரு பிக் சைஸில் இந்த மாதிரி நீடில்ஸ் இருக்கும், க்ரோஷே நீடில்ஸில். இதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் எப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை. இப்போ நீங்கள் மேட்டு அந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த எல்லாம் ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்க. மேட்ஸ் பின்னுறவங்களுக்கு காட்டன் த்ரெட் தேவைப்படும். அப்புறம் சிந்தட்டிக் த்ரெட் இந்த பர்ஸு இந்த மாதிரி தேவையான இது பண்ணுறவங்களுக்கு. ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த தின் காட்டன், இந்த மாதிரி தின் காட்டன் நூல்லாம் தேவைப்படும். இனி அந்த காட்டன் த்ரெட்ஸு இதெல்லாம் எங்கே வாங்குறதுனா, நான் மேக்ஸிமம் சென்னையில் வாங்குறதில்ல. சென்னையில் ஏன் வாங்குறதில்ல, சென்னையோ இல்லை இங்கே வாங்குறது இல்லைன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நான் வாங்குறது ஆன்லைனில் தான் வாங்குவேன். உங்களுக்கு எந்த ஷாப்பில் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இப்போ அமேசான் இதிலெல்லாம் போனீங்கன்னா பயங்கர விலையாக இருக்கும். பிரதான் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ஒரு சில சைட்ஸ் இருக்குது, அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். சரி, தேங்க்யூ. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் கிளாஸ். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் கிளாஸ் அதிகமாக பேசிக் எப்படி பேசிக் பின்னல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.